சென்னையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 8 லேப்டாப்புகளை திருடிய கொள்ளையர்களை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஏற்கனவே சிறை சென்று திரும்பிய 3வது நாளிலேயே கைவரிசை காட்டியவர்களுக்கு உரிய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? சிறைக்குள் பூத்த நட்பு மூலம் வெளியே வந்ததும் இரு இளைஞர்கள் கொள்ளையில் ஈடுபட்ட காட்சிதான் இது. நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை தொடர்பான முக்கிய தகவல்கள் அடங்கிய லேப்டாப்புகளில் கை வைத்தவர்களை 60க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் பின்தொடர்ந்த தனிப்படை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். பலமுறை கைதாகியும் தொடர்ந்து திருட்டு வேலையில் ஈடுபடும் கொள்ளையர்களுக்கு சிறையில் தக்க பாடம் புகட்டப்படுமா? சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ளது. புதிதாக கட்டப்பட்டு ஓராண்டு ஆகிய நிலையில் இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். மருத்துவமனையில் அலுவலக பயன்பாட்டிற்கு என தனியாக ஒரு கட்டடம் உள்ளது. அதில் தலைமை மருத்துவர் உட்பட அலுவலக பணியை மேற்கொள்ளும் பணியாளர்களுக்கென பிரத்யேகமாக லேப்டாப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காலை பணிக்கு வந்த மருத்துவர்கள் தங்களது அறைக்கு சென்றுள்ளனர். அப்போது அறையின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த லேப்டாப்புகள் திருடப்பட்டது தெரிய வந்தது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை நிர்வாகம் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலை 4 மணி அளவில் மருத்துவமனை வளாகத்தில் மர்ம நபர்கள் இருவர் முகத்தில் துணியை கட்டியவாறு நுழைந்தது தெரிய வந்தது. அவர்கள் அலுவலக அறையின் கதவை கடப்பாறையால் உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 8 லேப்டாப்புகளை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றதும் அம்பலமானது. இதையடுத்து தனிப்படை போலீசார் 68 சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பின்தொடர்ந்தனர். இறுதியாக அவர்கள் கண்ணகி நகர் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. பின்னர் இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் கண்ணகி நகரைச் சேர்ந்த 28 வயதான ஜேக்கப், 27 வயதான அப்பு என்பது உறுதியானது. இவர்களில் ஜேக்கப் மீது ஏற்கனவே செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு, அடிதடி, வழிப்பறி என 9 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதேபோன்று அப்பு மீதும் அடிதடி, திருட்டு வழக்குகள் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரும் திருட்டு வழக்கில் சிறைக்கு சென்று கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் வெளியே வந்துள்ளனர். சிறையில் திட்டமிட்டபடி தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்று லேப்டாப் திருடி மீண்டும் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ஏற்கனவே அங்கு இரும்பு பைப்புகளை திருடியதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இதனால் தைரியம் கொண்ட இளைஞர்கள் அலுவலகத்திற்குள் புகுந்து லேப்டாப்பிலும் கை வைத்துள்ளனர். திருட்டு வழக்கில் கைதான போதும் இது தங்களுக்கு புதிதல்ல என்பது போல கொள்ளையர்கள் நடந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடும் கொள்ளையர்களுக்கு சிறையில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.